அனைவருக்கும் வணக்கம். கயலின் பார்வை சார்பாக குற்றச்செயல் மதுரை தல்லாகுளத்தில் D1 காவல் நிலையத்தில் போடப்பட்ட FIR வழக்கில் பல உண்மைகள் வெளியிடாமல் நீதியை அழிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்ட காவல்துறையின் உண்மை நிலைப்பாடுகளும், அப்பாவியான கீதா அவர்கள் பாதிக்கப்பட்ட செயல்பாடுக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கிற்கு ஆர்டர் வெளியிடும் அளவிற்கு கொண்டு வந்த உமாசங்கரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கதையில் என்னென்னலாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். 7/4/2025 9 மணி டைமுக்கு அப்புறம் FIR ஃபைல் பண்ண டைம் கொடுத்தது வந்து 2:15க்கு என்ன மாதிரி செக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா 305 கிளாஸ் A, 137 கிளாஸ் 2 போட்டு ஒரு FIR ரெடி பண்ணுறாங்க. இந்த FIRல கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்ன அப்படின்னா, 7/4/2025 அன்னைக்கு அதிகுந்த கண்ணன் இருக்கிறப்போ கண்ட்ரோல்மெண்ட் திருச்சி மாநகருடைய கண்ட்ரோல்மெண்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய கருப்பன் என்பவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் D1 தல்லாகுளம் காவல்துறை 446/2025 FIR ஃபைல் பண்ணி முதல் வழக்கை பதிவு செய்கிறாங்க. இந்த முதல் வழக்கை பதிவு செய்ததில் எவ்வளோ ஒரு பிரச்சனைனா, விஜயன் என்னும் அக்யூஸ்ட் இதில் வெளியிடப்படவில்லை. அதற்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, விஜயனுக்கும் காவல்துறைக்கும் நடந்த குளறுபடி பிரச்சனையை காழ்ப்புணர்வின் காரணமாக 2வது FIR போடப்படுகிறது. கணம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் எண் 2 மதுரை அவர்கள் முன்பாக எதிரிகள் சேர்க்கை மற்றும் சட்டப்பிரிவு மாற்றுதல் அறிக்கை பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். மதுரை மாநகர் D1 தல்லாகுளம் சட்ட ஒழுங்கு காவல் நிலைய குற்ற எண் 446/2025 US 305 கிளாஸ் A, 137 கிளாஸ் 2, 111 கிளாஸ் 3, 61 கிளாஸ் 2, 49 BNS ஆக்ட் 305 கிளாஸ் A, 140 கிளாஸ் 2, 111 கிளாஸ் 3, 61 கிளாஸ் 2, 49 BNS. பொருள்: பார்வையில் கொண்டுள்ள வழக்கில் எதிரிகளை சேர்த்து சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் யாருன்னா, மழியராஜ் வயது 70, அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர். தினேஷ் ரஜினி வயது 25, திண்டுக்கல். விஜயன் என்ற நீடூர் கிராம மயிலாடுதுறையில் இருக்கிறவங்க. ரமேஷ் தென்காசி, பிரகாஷ்ராஜ், அருள்செல்வன், ஜனமோந்திரன், முத்துகிருஷ்ணன், அருள், விக்னேஷ். அருள் என்னுடைய நண்பர்னு பலருக்கும் தெரியும். அருள் இந்த வழக்கில் எங்கே எப்படி சிக்கினாரு, என்ன பண்ணியிருந்தார் தெரியல. ஆனால் தப்புக்கு தண்டனை உள்ளது. தவறு செய்தால் தீர்ப்பு எழுதப்படும். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நாம் இன்றைக்கி தவறு செய்தால் நாளைக்கு நமக்கு தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த செயல்பாடுகளில் காவல்துறை கடத்திட்டு, காவல்துறையை எல்லா வேலையும் செஞ்சுட்டு, காவல்துறை ஏன் விஜயன் மீது வழக்கு பதிவு செஞ்சது? அருள்செல்வம், முத்துகிருஷ்ணன், விக்னேஷ் என்கிற விக்னேஸ்வரன், இவங்க மேலே எல்லாம் FIR போட்டு A3 அக்யூஸ்டு விஜயன் அவருடைய கூட பிறவா தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போய் கேவலமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, கண்டிகையில் நடந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. கண்டிகை போலீஸ் குவார்ட்டர்ஸுக்குள்ளே போய் ஷார்ட்ஸ் அணிந்து கொண்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து என்கொயரி பண்ணுறாங்களாம். உன் புருஷனை காட்டி குத்தினா நல்லது, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம், உன்னை தூக்கின்னு போய் என்னென்ன பண்ணுவோன்னு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். பொம்பளை புலிஸ் எங்கெங்கே போனாங்க? ஏற்கனவே நீடூர் கிராமத்தில் பண்ணிங்கன்னு தான் கேஸ் பல வழக்கு பதிவு பண்ணோம். கண்டிகையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த குடும்பத்தில் திருமணம் வச்சுருக்கோம், பல பிரச்சனைகள் தாங்காமல் அந்த குடும்பம் அமைதியாக நிர்கதியாக நின்றுச்சு. ஆனால் அந்த இடத்துல பத்திரிகையாளரும் வழக்கறிஞருமாகிய உமாசங்கரி அவர்கள் இருந்தது தெரியல.
உமாசங்கரி அவர்கள் கூட சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த எல்லா செயல்பாடுகளையும் 3ஆம் தேதி நடந்த இந்த செயல்பாடுகளை அமைதியான முறையில் கேட்டுக்கொண்டு, ஆனால் கொஞ்சம் நான் அவசரப்பட்டேன். என்ன அவசரம்னா, பத்திரிக்கையாளர்களை டக்குன்னு வர வச்சுட்டேன். அந்த வர வச்சு அவங்களுக்கே அசிங்கமாயிடுச்சு. ஐயோ, அரைக்கால் ட்ரௌசரோட வீடியோ போட்டால் நமக்கு அசிங்கமாயிடுன்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சாங்க காவல்துறையினர், மதுரை காவல்துறையினர். ஸ்பெஷல் டீம் தான் பண்ணுச்சுன்னா மதுரை காவல்துறையினரே இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் எதுக்காக? இந்த நாடகம் எதுக்காக? அரசாங்கத்துடைய டைம் வேஸ்ட்டு, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்க நேரம் ஆயிடுச்சு. ஒரு பெண் தன்னோட அண்ணங்கிட்ட படுத்ததா காவல்துறையினர் சொல்கிறாங்க. நீ படுத்ததா சொன்னதுக்கு ஃபுட்டேஜை நீ கொடுக்கலைனா உன் மேலே போடப்பட்ட வழக்குக்கு மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் விஜயன் என்பவர் எனக்கும் நன்றாக தெரியும். விஜயன் என்றவர் எப்படி தெரியும்னா, தென்காசியில் வேலைக்கு போன இடத்துல என்கிட்ட கண்ணியமாக நடந்தார். ஆனால் அவர் ஒரு கொலை குற்றவாளின்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி சொல்கிறேன், அவர் செய்த குற்றத்துக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் கருமுத்து சுந்தரத்தின் விஷயத்தில் தப்பு பண்ணாரான்றது தான் கேள்வி. நான் விஜயனுக்கு சப்போர்ட்டாகவே நான் வரல, விஜயனை பற்றியே நான் பேசலை. ஆனால் கீதா என்ன தப்பு பண்ணாங்க? கீதாவுடைய ஃபோனை ஏன் இது வரைக்கும் நீங்கள் ஒப்படைக்கலை? கீதாவுடைய ஃபோனை வச்சு என்ன வேலை பார்க்குறீங்க? விக்னேஷ் அவனுடைய வாட்ஸ்அப் நம்பர் அவங்க அப்பா யூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய நீங்கள் எப்படி உரிச்சு எடுத்திருக்கீங்க? இந்த தகவல்களாம் பகீர் தகவல்களாக வெளிவரும் என்பதை கூறிக்கொண்டு, கயலின் பார்வை கயலுடைய விஷன் மட்டும்தான் நான் பார்த்து சொல்கிறேனே தவிர, மக்கள் அவங்களுடைய விஷயங்களை சொல்லணும். அப்போ தான் தமிழக முதல்வருக்கும் சில கேவலமான அரசு அதிகாரிகளுக்கு தன்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு புரிஞ்சு நடக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறேன். விரைவில் இதற்கு உச்சகட்டமான நடவடிக்கையை எடுத்து உரிய செயல்பாடுகளில் இறங்கி எனது தமிழ்நாட்டும் தமிழக முதல்வரையும் மானத்தை கெடுக்காமல் நேர்மையான முறையில் விசாரணை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். என்கிட்ட ஆவணங்கள் இல்லை என்று நினைக்காதீர்கள். அனைத்து ஆவணங்களும் உள்ளது. மற்றும் அனைத்து ஆவணங்களும் பல இடத்தில் பல நபர்களிடமும் உள்ளது. நீங்கள் என் ஃபோனை பிடிங்கிட்டு போகலாம், என் ஃபோனை உடைக்கலாம். ஆனால் நான் கொடுத்த ஆவணத்தை நீங்கள் அழிக்க முடியாது. கயல்விழி மீது வழக்கு பதிவோ, கயல்விழி மீது தேவையில்லாத தொந்தரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கத்தில் இருந்தும் ஆதாரங்கள் வெளியிடப்படும். சமூக ஆர்வலர் வெளியிடுவாங்க, நீதியரசர் வெளியிடுவார், பத்திரிகை தளம் அத்தனை பேர் வெளியிடுவாங்க, வழக்கறிஞர்கள் வெளியிடுவாங்க, சமூக ஆர்வலர்கள் வெளியிடுவாங்க. பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ பிரச்சனையை யார் செஞ்சாங்களோ அவங்க மீது உரிய எஃப்ஐஆரை போட்டு கீதாவின் ஃபோன் நம்பரை கீதா கிட்ட ஒப்படைச்சி விஜயன் கடத்தவில்லை என்பதற்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த வழக்கை முறையான விசாரணை செய்து சிபிசிஐடியோடைய என்கொயரியோட நிற்கணுன்றது தான் எங்கள் கயலின் பார்வையான கோரிக்கைகளை கூறிக்கொள்கிறோம். இது கயல்விழி என்னடா இது அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணுன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய கேமரா வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஆஃபீஸில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஏய் அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்கல. உண்மைகளை அலைசி ஆராய்ந்து களத்தில் நின்று செய்திகளை எடுத்து கொடுக்கும் தைரியமான பெண்ணாக செய்திகளை வெளியிடுகிறேன். உண்மைகளை நாங்கள் தர ரெடி. அதை ஏற்றுக்கொண்டு வழிமுறை நடத்த தயாராக உள்ளாரா என்பதை நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொண்டது. எங்கள் உண்மை தகவல்களை 10/6 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. 10/6 தீர்ப்புகளை எதிர்கொண்டு காவல்துறை மீது காவலர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை எப்படி என்று பொறுத்திருந்து பார்ப்போம். காவல்துறை உயர் அதிகாரி இயக்குனர் சங்கர் ஜிலால் அவர்கள் உண்மைகளை
அலசி ஆராய்ந்து வெளியிட்டு மக்கள் மத்தியில் உண்மைகளை வெளியிட வேண்டும் என்ற தாழ்மையான விண்ணப்பத்தை வைக்கிறேன். கமிஷனர் லோகநாதன் ஐயா அவர்கள் பாராட்டிய அந்த வாய் முகூர்த்தம் தவறாக போய்விட்டதை சுட்டிக்காட்டி உண்மை குற்றவாளிகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். உண்மையாக கருமுத்து சுந்தரத்தை யார் கூட்டிச் சென்றார்? சுந்தரத்தை ஏன் கொண்டு சென்றார்கள்? 180 கோடி திண்டுக்கல்லில் நடக்கப்பட்ட பேரம் என்ன? இது சிவில் கேஸுங்க. இது பக்கா சிவில் கேஸு. இந்த சிவில் கேஸில் காவல்துறையினர் கடத்தும் அளவிற்கு போய்வில்லதால் கிரிமினல் கேஸ் ஆயிருக்கு, ஆட்கடத்தல்னு. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? கருமுத்து சுந்தரம் இறக்கவில்லை. ஆனால் கருமுத்து சுந்தரத்தை கொல்வதற்கு முயற்சி செய்தது காவல்துறை. காவல்துறையுடைய நிலைப்பாடுகள் வெளியில் வெட்ட வெளிச்சமாக போகிற விஷயம் வந்தது. அது யாரால அப்படின்னா அவருடைய சகோதரியால். எம்பசியில் நிறைய பிரச்சனைகள். எம்பசி புகார் என்றதினால் டிஜிபி ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர் சில மௌனமான செயல்பாடுகளில் அமைதியாக இருந்தார். அதனால் டிஜிபியை மொத்தமாகவும் குற்றச்சாட்டை சொல்லிட முடியாது. ஸோ ஆவணங்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டோம். நீங்கள் உரிய நடவடிக்கையை எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஆவணம் வெளியிட்ட காரணத்துக்காக என்னை நீங்கள் உள்ளே வைக்கிறீங்கன்னா நான் கவலைப்படலை, வருவதற்கு ரெடியாக உள்ளேன். ஆனால் நான் கைது செய்யப்பட்டால் இன்னும் பல உண்மைகள் வெளியிடப்படும் என்பதை கூறிக்கொண்டு, என்றும் கயலின் பார்வை உண்மைகளை சார்ந்ததாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.